அதே நேரத்தில் இன்னும் ஒரு பகுதி சட்டம் இருக்கிறது. 2-3 கருத்துக்கு அதுல இடம்பாடு இருக்கும். 2 கருத்துக்கோ அல்லதுக்கு மேற்பட்ட கருத்துக்களுக்கோ இடம்பாடு இருக்கும். எதுல? குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்பட்ட சட்டங்களுக்கு. 2-3 கருத்துக்களுக்கு இடம்பாடு இருக்கிறது என்று சொன்னால் அந்த இடம்பாட்டை வைத்தது யாரு? யாரு வச்ச? அல்லாஹ் தான் வச்சிருக்கார். அப்புறம் நம்ம என்னத்துக்கு ஒரு கருத்துக்கு நிற்கணும்? அல்லாவே 2-3 கருத்துக்கு இடம்பாடு வச்சிருக்கும் போதோ நான் வந்து இல்லை உண்டுதான் நின்றா இதுல அல்லாஹ் பிழையா நான் பிழையா? இதை புரிகிறோம் இல்லை. தியோரட்டிக்கலி இந்த விஷயத்தை எல்லாரும் ஏற்றுக்கொள்றாங்க, அந்த மார்க்கெட் நாலேஜ் உள்ளவங்க. ப்ராக்டிக்கலி வரும்போது அடமண்டா இருக்கிறாங்க. அது ஏன்னு தெரியல. அது சைக்கோலஜிக்கல் டிஸார்டரா அல்லது இது வேறு ஒரு கோளாறான்றது நமக்கு விளங்குது இல்லை. தியோரட்டிக்கலி அவங்களுக்கு புரியுது. அல்லாவும் அல்லாஹுடைய தூதரும் 2-2க்கு மேற்பட்ட கருத்துக்களை சொல்லக்கூடிய செய்திகளை குர்ஆனிலும் ஹதீஸிலும் நிறைய தந்திருக்கிறார்கள். அதில் நம்ம ஒரு கருத்தை பிடித்து தொங்கிக் கொண்டு என்னுடைய கருத்து மட்டும்தான் என்று நின்று கொண்டு மற்ற கருத்துக்கள் எல்லாவற்றையும் வழிகெடுத்து அந்த கருத்தெல்லாம் எங்கட வள்ளிக்குள்ள கொண்டு வந்துடப்படாது, எங்கட இடத்துக்கு கொண்டு வந்துடப்படாது, எங்கட மேடைக்கு அதெல்லாம் வரக்கூடாது என்று பேசுவது பிழைன்றது அவங்களுக்கு ஏன் புரியலன்றது புரியுதில்லை. அல்லாஹு அலம்.